தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் கொடுங்கன்னா என்னது? நீங்க ரட்சிக்கப்படும். முதலாவது தேவனுடைய காரியங்கள், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம், அவருக்கு பிரியமான காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னதான் சோதனையும் தடைகள் வந்தாலும் கூட அது எல்லாத்துலயும் அவர் கூட இருந்து அப்படியே தப்பு வைப்பார். நீங்க மனம் திரும்பணும், நீங்க ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களையே அப்படி ஒப்பு கொடுத்து உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து அதுக்கு பிறகு ஆண்டவரே எனக்கு இறங்குன்னு சொல்லி பாருங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம அற்ப சில்லற காரியங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நோயா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல எதுவா இருக்கலாம், சின்ன ஒரு காரியத்தை கொண்டு நிற்பார். உங்களுக்கே தெரியும், ஒரு விதவைக்கு ஏகப்பட்ட கடம். இந்த கடத்தை எப்படி போக்குனாரு? உன்கிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்டார். என்கிட்ட கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குனார். அது போதும் ஐயா, குடத்தை மட்டும் வாங்கிட்டு வா, பக்கத்து வீட்டுல இருந்துலாம் இருக்க அந்த கொஞ்சம் எண்ணெய் என்ன செய், அதுல எல்லாம் விட்டுட்டே இரு, அதெல்லாம் நிரம்பும். தேவன் எப்பொழுதுமே உங்களிடத்துல இருக்கிறத வச்சு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். இதை நம்ப முடியுதா உங்களுக்கு? அதான் பைபிள் உங்களுக்கு தெளிவாக காண்பிச்சு தரதான் சத்தியம். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா? நடக்கல. ஏன் நடக்கல? திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உங்களை தேவனுக்கு முதல்ல ஒப்பு கொடுக்கணும்.